2025 விளையாட்டுப் போட்டியில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் எனது பெற்றோருக்கும் என்னை இந்த நிலைக்கு உருவாக்கிய ஆசான்கள் மற்றும் எனது இறை வரையில் தாழ்படைந்ததாக இந்த விளையாட்டுப் போட்டிக்கு பிரதம விருந்தினராக வருகை தந்துள்ள இருவர் இருக்கின்றார்கள். ஒன்று எங்களது வலயத்தினுடைய பிரதி கல்வி படிப்பாளர் திருவாளர் வீரசிங்கம் ஐயா அவர்களே, அதே போன்று மே அவஸ்தாவேதி பிரதான ஆராதிந்த அமுதாலேச சபகன PA கேர்னல் PA கர்நாடக மகாத்மா அஜலு நிலதாரி சேனுதராட்டம அதே போன்று எங்களுடைய சிறப்பு விருந்தினர்கள் வரிசையிலே எங்களுடைய என்றும் அன்புடன் எங்களது தோட்டத்தை வழிநடத்தி செல்கின்ற வவுனியா நகரம் மற்றும் செட்டிகுளம் கோட்டை கல்வி படிப்பாளர் திரு NS செல்வரட்னம் சார் அவர்களே, என்றும் எங்களுடைய மாணவர்களை மட்டுமல்ல வவுனியாவினுடைய பல பிரதேசங்களில் தன்னுடைய சேவையை வழங்கி தன்னுடைய அன்னையினுடைய பெயரால் அறப்பணி செய்கின்ற எங்களுடைய JPK பிரபாகரன் இயக்குனர் அவர்களே, இந்த விளையாட்டில் எவ்வளவு தூரம் ஆரோக்கியம் வேண்டும் என்பதை தன்னுடைய தொழில் தகமையினால் முழுமையாக எமது மருத்துவ சான்றிதழ்களை வழங்கியது மட்டுமல்ல, எங்களுடைய பூரத்த குளத்தினுடைய பலமாக இருக்கின்ற வைத்திய கலாநிதி டாக்டர் அனோஜா அவர்களே, இங்கு குழுமி வந்திருந்த எங்களது அயல் பாடசாலை அதிபர்களே, கிராம சேவையாளர், அதே போல மதகுருமார் எங்களுடன் என்றும் இணைந்து அறப்பணியுடன் மரப்பணியும் செய்து கல்வி பணியும் செய்கின்ற அருட் சகோதரிகளே, புனித நல்லாயன் சபையினுடைய அருட் சகோதரிகளே, எனது அன்புக்குரிய பழைய மாணவர்களே, பெற்றோர்களே, இந்த பிரதேசத்தில் நன்மையுடன் வாழ வேண்டும் என்பதற்காக பலர் கூடி இந்த பாடசாலைக்கு உதவுகின்ற நலன் விரும்பிகளே, எல்லாவற்றுக்கும் மேலாக பழைய மாணவர்களில் பல அணிகள் இருக்கின்றன. அந்த அணிகளில் அண்மையில் பாடசாலையை விட்டு சென்றவர்கள் இந்த மைதானத்தை சிறப்புற செய்திருந்தார்கள். அவர்களையும் விழித்தவனாக யாரையெல்லாம் இந்த விளையாட்டு இணைக்கின்றதோ அவர்களை எல்லாம் நான் இந்த இடத்தில் நினைவு கூர்ந்து கொண்டு, இந்த பாடசாலை உண்மையில் ஒரு பல்கலைக்கழகமாக சகலதையும் சொல்லிக் கொடுக்கின்ற இடமாக இருக்கின்றது. எங்களுடைய வவுனியா தெற்கு வலயத்தில் இந்த பாடசாலை தனக்கென ஒரு இடத்தை எடுப்பதற்கு வேண்டிய அவ்வளவு தகமைகளையும் மைதானம் என்றாலும் சரி, அரங்காக இருந்தாலும் சரி, மொழியாற்றலாக இருந்தாலும் சரி முயன்று கொண்டிருக்கின்ற ஒரு பாடசாலை. நீண்ட நெடு வரலாற்றை கொண்ட இந்த பாடசாலை நிச்சயமாக எதிர்காலத்திலும் சாதனை படைக்கின்ற ஒன்றாக இருக்கும். விளையாட்டு என்பது நிச்சயமாக அது இளைஞர்களின் மொழியாக இருக்கின்றது. ஒரு வகுப்பறை சொல்லாததை ஒரு விளையாட்டு மைதானம் கற்றுக் கொடுக்கின்றது. நல்லது கெட்டது என்பதை விட எதனை நான் எடுத்துக் கொள்ள வேண்டும், அவற்றை நான் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை கூறுகின்றது. இன்றைய கல்வி முறை எங்களுக்குள் எதை சொல்லிக் கொடுக்கின்றது என்றால், அற வாழ்க்கைக்கு பதிலாக சில வாழ்க்கையில் குழப்பங்களை கொடுப்பதாக இருக்குது என்று குற்றம் சாட்டுவோருக்கு மத்தியில் கல்வி இன்னமும் அறத்துடன் விழுமியம் சார்ந்த வாழ்க்கையை கொடுக்கின்ற ஒரு நல்ல பயணமாக இருக்கின்றது. எதற்கும் அஞ்சாத நல்ல திடமான வீரர்களை உருவாக்குகின்ற இடமாக மைதானம் காணப்படுகின்ற போது பூவரசம் குளம் என்பது பலத்தின் அடையாளமாக இந்த விளையாட்டுப் போட்டி பறைசாற்றி நிற்கின்றது. செல்வன் விகிர்தன் சுகாதார ஸ்டேடியத்தில் தன்னுடைய பூவரசம் குளம் என்கின்ற முத்திரையை பதித்துள்ளார். இதே போல இரவு பகலாக விழித்து நின்று ஆசிரியர்கள், கல்விசாரா ஊழியர்கள் இந்த பாடசாலையினுடைய திறமைக்கு இரவு பகலாக உழைத்து வருகின்றார்கள். தூரங்கள் அதிகமாக இருந்த போதும் உறவுகள் குறையாது, நிலைகள் தளராது தங்களுடைய பணியை செய்து வருவதற்கு எமது வலய கல்வி அலுவலகம் அதே போன்று இதர நிறுவனங்கள் உதவி அளிக்கின்றன. எனவே இந்த நேரத்தில் எல்லோருக்கும் பிடித்தவனாக மீண்டும் ஒற்றுமை என்கின்ற எண்ணத்துக்குள் நாங்கள்
இணைய வேண்டும். அது நாடு என்கின்ற ரீதியில் ஸ்ரீலங்கா என்பது நிச்சயமாக பல்வேறு விதங்களில் இணைகின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே இணைவுகளுக்குள் நாங்கள் இணைக்க வேண்டும். மாற்றங்களுக்குள் புதுப்பிக்கின்ற மனிதர்களாக நாளும் மாற வேண்டும் என கேட்டு இந்த விழாவிற்கு வந்த அனைவரையும் மீண்டும் எனது பாடசாலையின் சார்பில் நன்றியுடன் நினைவு கூறுகின்றேன். பல்வேறு பெற்றவர்களுடைய தியாகம் ஒரு நல்ல தேன்கூடாக மாறுகின்றது. சுவையானது என்றுமே மறக்கப்படுவதில்லை. சுமைகளுக்கு பின்னால் சுகங்கள் இருக்கின்றன. சுகங்களே வாழ்க்கை என்பதும் அல்ல. ஆகவே விளையாட்டில் நாங்கள் உறுதி கொண்டவர்களாக எங்களை வலுவாக்கி நாளை என்கின்ற உலகத்தில் மீண்டும் சாதனைகள் படைப்பவர்களாக மாறுவோம் என கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.